ஹேஃபர்ஸ்ங்கிற மூவி தமிழ் சோனிக்கு இந்த இப்படில மதராசி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். மதராசி இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை இன்னைக்கு நைட் 7 மணிக்கு டீம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் இந்த ஒரு படத்துக்கான ஆடியோ லான்ச்சுமே நடக்க போகுது. ஆடியோ லான்ச்ல இந்த ஒரு படத்துக்கான மிச்சம் இருக்கிற பாட்டெல்லாம் டீம் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே 2 சாங் டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் சாங் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் சாங் டீம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. 2 சாங்குமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா செகண்ட் சிங்கிள பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து கேட்டோனே இந்த ஒரு படத்துக்கான செகண்ட் சிங் ரொம்பவே பிடிக்கும்னு இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு படத்துக்கான ஹீரோயின் இந்த ஒரு படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். அவங்களுக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் அந்த ஒரு சாங்ல அவ்வளோ சூப்பரா இருக்கும்னு இருந்துச்சு. அண்ட் டீம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற போஸ்டர்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு காலையில ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு போஸ்டர் ஆகட்டும். மதராசி இந்த ஒரு படத்துக்கான லிஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கவும் செய்யுது. படத்துக்குன்னு தான் பெருசா ஹைப் வந்து இல்ல அப்படி சொல்லிட்டு, அதே வந்து ஒரு குறையா சொன்னாலும் கூட, ஹைப் இல்லாததும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லவும் செய்வேன். பெருசா எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு, படம் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கும்போது, ஹைப்புக்கு ஏத்த மாரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மலாம் ஃபீல் வந்து பண்றோம். இப்போ ரீசென்ட்டா இந்த வருஷம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா படங்களுமே அப்படிதான் அமைஞ்சுட்டு வந்து இருக்கு. கூலி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா தான் இருக்கவும் செஞ்சுச்சு. ஒருவேள வந்து ரிவ்யூஸ்லாம் முன்னாடியே பார்த்ததுனால எனக்கு வந்து கூலி வந்து பார்க்கும்போது என்னடா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் வந்து பண்ணிச்சுன்னு சொல்லி தெரியல. பட் மோஸ்ட்லி நெறைய பேர் கூலி படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் குடுக்கணும்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது தான், இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கவும் செய்யும். ஸோ மதராசி படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செய்யுது. பெருசா இந்த ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செய்யல. ஸோ அது இந்த ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. இந்த ஒரு படத்துக்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்ச நாளைக்கு நடத்த போறாங்க. இந்த ஒரு படத்துக்கு ட்ரெய்லருக்கு நான் ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் சாரோடைய ஆக்ஷன் கமர்ஷியல் மூவிஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கவும் செய்யும். என்னதான் தர்பார் படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான திரைப்படம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த ஒரு படத்துலயுமே நெறைய சீன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கவும் செய்யும். ஸோ இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.